ஸோ கைஸ் டாப் 3ல என்ன மூவி இருக்குதுன்னா, இந்த மூவியோட பேர் வந்து ஹெவன். ஒரு போலீஸ் படம். இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து என்சிசி கிளப்லேருந்து ட்ரைனிங் இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போகிற வழியில் 2 லவர்ஸ் வந்து அந்த என்சிசி கிளப்பில் இருப்பாங்க. அவங்க வந்து காட்டு உள்ள போயின்னு இருக்கிறப்போ ஒரு ரொமான்ஸ் பண்ணுறப்போ அந்த பையன் என்னென்னா அந்த ஒரு டெட் பாடி வந்து காட்டு உள்ள பார்த்துருவான். பார்த்துட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான். போலீஸ் வந்து செக்அப் பண்ணினே இருப்பாங்க. அந்த கிரைமர் யாருன்னு தான் பார்த்துன்னு இருப்பாங்க அந்த கொலைகாரனை. கடைசியாக என்னென்னா அந்த கொலைகாரன் போலீஸோட பையனை வந்து கொலை பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் இந்த கொலைகாரனை வந்து போலீஸ் பிடிச்சாரா இல்லையான்ட்டு தான் இந்த படம். செம்ம ட்விஸ்ட்டு இந்த படம் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது சீரியஸாக போயிட்டே இருக்கும். த்ரில்லராக இருக்கும் இந்த படம். இது வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க. நீங்கள் வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்துருங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு படம் வந்து அப்படி செஞ்சு விட்டுக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டாப் டூவில் என்ன மூவி இருக்குதுன்னா, இந்த மூவியோட பேர் வந்து ஹத்யா. இந்த மூவியோட கதை என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கொலை பண்ணிவிடுவானுங்க. உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு போலீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. உடனே போலீஸ் வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விசாரணை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோடு வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அதில் வந்து படத்தில் வந்து வேறு மாரி நடக்கும். அந்தமாரி வந்து படம் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதோட வந்து செம்ம ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு இருக்கும். அது ஒரு கொலைக்காக வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் மூவி வந்து ஃபுல்லாகவே அதில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடைசியாக இந்த கொலையை செஞ்சவொடனே கடைசியாக போலீஸ் வந்து பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க தான் இந்த கதையை. கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, டெலகிராமில் இருக்குது. ஸோ கைஸ் பார்க்காதவங்க வந்து இந்த மூவி வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு படம் தான். ஸோ கைஸ் டாப் 1ல் என்ன மூவி இருக்குதுன்னா, இந்த மூவியோட பேர் வந்து பாணி. இந்த மூவியோட கதை என்னென்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து 2 வில்லன்கள் வந்து காட்டுவானுங்க. இந்த 2 வில்லன்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு க்ரைம் பண்ணிடுவானுங்க. மர்டர் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாரி இருப்பானுங்க. இப்படியே வந்தால் நம்ம வந்து ஹீரோ ஹீரோயினி வந்து காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. வந்து ஒரு ஸ்டோருக்கு வந்து போகிறப்போ வில்ல வந்து பார்த்துறான். வில்ல வந்து பார்த்துட்டு தப்பான முறையில் வந்து நடந்துக்கிறான் ஸ்டோரில். அது பார்த்த ஹீரோயினி வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு வந்து வில்லன் வந்து சாரின்னு கேட்பான். அது பார்த்துட்டு வந்து ஹீரோ வந்து 2 பேருக்கு ஃபைட்டு நடக்கும். வில்ல வந்து அது மனசில் நினச்சிக்கிட்டு ஹீரோயினி வீட்டுக்கே போயிடுவான். ஹீரோயினி வீட்டுக்கு போயிட்டு தவறான முறையில் நடந்துப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ இந்தமாரி நிலைமையில் இருக்கிறப்போ வில்லனுக்கு ஹீரோக்கு வந்து செம்ம வந்து ஃபைட்டிங் சீன்லாம் நடக்கும். வில்ல வந்து ஹீரோட ஃபேமிலி வந்து எல்லோரும் வந்து போட்டு தள்ளிட்டு வந்துடுவான். எல்லாருமே ஒருத்தராக காலி பண்ணிடுவான். வில்ல வந்து ஹீரோ மாரி இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பயங்கரமாக இருக்கும். ஹீரோ வந்து கடைசியாக வந்து வில்லனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாரு. அந்த ட்விஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை வந்து பார்க்காத வந்து பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்கில் இருக்குது.